இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸ் நெக்கு டைமண்ட் ஷேப்பில் நம்ம ஒரு நெக்கு டைமண்டில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் பண்ணித்தரேன். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் நெக்கு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ் வந்து சில பேர் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எப்படி அவங்களுக்கு ரேட் நம்ம கலெக்ட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட கஸ்டமர்கிட்ட நம்ம எப்படி ரேட் கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்கள் எந்த ஏரியா நீங்கள் செய்கிற ஏரியாவை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் சொன்னிங்கன்னா உங்கள்கிட்ட கஸ்டமர் வரமாட்டாங்க. அந்த ஏரியாவில் எப்படி உங்களுக்கு போதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ டவுனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதா ப்ளவுஸு 250 ரூபாயிலேருந்து 350 ரூபாய்க்கு வரையும் ஸ்டிச் பண்ணி தரோம். இப்போ நாங்களே வந்து 350 ரூபான்னு ஸ்டிச் பண்ணி தரோம். அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து அவ்வளோ சொன்னால் வருவாங்களான்னு பாருங்கள். உங்கள் ஏரியாவில் என்ன மதிப்பு போட்டால் வருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா சொன்னீங்கன்னா கஸ்டமர் திருப்பி வரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே பண்ணி கொடுங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட விரும்பி வருவாங்க. அவங்க இன்னும் போய் ஒரு 4 பேருக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ்குள்ளே இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு எப்படி எடுத்து பண்ணுவோமோ அதெல்லாம் பேக் எல்லாம் பண்ணிட்டோம். இப்போ பேக்கில் வந்து நம்ம நார்மலாக இப்போ நெக்கு பண்ணிட்டோம். அது கீழே இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை மட்டும் பார்க்கலாம். இந்த இதுக்குள்ளே நம்ம டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரு, இங்கேருந்து ஸ்கேல் வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிறது வந்து 3 இன்ச்சுன்னா 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வெரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இங்கேருந்து இந்த எண்டுக்கு மார்க் பண்ணுங்கள். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நெக் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப்பு கிடைக்கும். இது சூப்பராக இருக்கும். பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ப்ளவுஸ் மட்டும் இல்லை, சுடிதாரு, நீங்கள் ஃப்ராக்கு எதுக்கு வேணால் ஃப்ரண்ட்டு பேக்கு தகுந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். அந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.